இந்த குட்டி பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்டிலான ஒரு டேப் கொடுக்கலாம், அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்டார் அப்படியே உடைஞ்சு குட்டி குட்டி ஸ்டாரா வந்து மாறிடுது. ஆக்சுவலா இந்த 3 ஜென்ரேஷனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கிளீன் பண்ற வேலை தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்பா, அவங்களுடைய தாத்தா, அது மட்டும் இல்லாம இந்த குட்டி பையன் எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 3க்கு போறாங்க. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏணி மூலமா வந்து மேல ஏறி அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து சோ 3ல இருந்து இது கிளீன் பண்ணும், அதுதான் அவங்களோட வேலையே. சோ அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக் கொடுக்குறாரு, பிரஷ் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்த ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்றா, அதுதான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய கருத்து மோதல் தான் வந்து இருக்கு. இந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வந்து அந்த இடத்துக்கு வந்து விழுது. சோ இப்ப தாத்தாவும் ட்ரை பண்றாங்க, அது மட்டும் இல்லாம அவருடைய அப்பாவும் ட்ரை பண்றாங்க, அதை நகர்த்தவே முடியல. சோ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் அது போய் தொடுறான், அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்பார்க்கிள் ஆகுற மாதிரி இருக்கு. சோ இப்ப அப்படியே அந்த ஸ்டார் மேல ஏறிட்டு ஒரு டேப் பண்றான் பாருங்க, அப்படியே அந்த மிகப்பெரிய ஸ்டார் அப்படியே உடைஞ்சு குட்டி குட்டி ஸ்டாரா வந்து அப்படியே மாறுது. சோ இப்ப அங்க இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸியா வந்து கிளீன் பண்ணிடுறாங்க. சோ எதையுமே வந்து ஒன்னா சேர்ந்து பண்ணா எல்லாமே வந்து நல்லதே நடக்கும்.